இனிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Woolenkaivinai. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரதான் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் எப்படி நூல் ஆர்டர் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நான் மொபைலில் தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். லேப்டாப்பில் இருக்கவங்க பண்ணலாம், அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ நான் மொபைலில் பண்ணியிருக்கேங்கனால நீங்கள் கூகுளுக்குள்ளே போயிட்டு பிரதான் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவங்களோட லிங்க் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அவங்க வெப்சைட்குள்ளே போகலாம். இப்போ மொபைலில் காமிச்சிருக்கனால இதை நான் டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிக்கிறேன். லேப்டாப்பில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எந்த சைட்டும் மாற்ற வேண்டியது கிடைக்காது. நீங்கள் டேரெக்டாக நூல் நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதான் அவங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். மொபைலில் இருக்கவங்க கார்னரில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு நமக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நமக்கு அவங்க வெப்சைட் டெஸ்க்டாப் மோடு மாறிடும். இப்போ இதில் பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதில் தான் ஷாப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக பார்த்திங்கன்னா லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 இருக்குது. அதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணலாம். அதுக்கு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, நான் புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே சைன் அப் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், கண்ட்ரி, ஸ்டேட், பாஸ்வேர்டு அது எல்லாம் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக ஒரு மெயில் வரும். உங்கள் கொடுத்து கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க, கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க, அதிலலாம் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துலேயே கார்ட் இருக்கும். கார்ட்லேயும் எப்படி நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கார்ட் இருக்கோ அது மாதிரி இதுலேயும் கார்ட் இருக்கும், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வெரைட்டி ஆஃப் நூல் இருக்குங்க. காட்டன் இருக்குது, காட்டன் மெட்டாலிக், அக்ரிலிக் யான், அக்ரிலிக் நைலான், பாலிஸ்டர் பிளெண்ட் இருக்குது, பர்ஸ் த்ரெட் இருக்குது, 100% உல் அப்படின்ற நூலும் இருக்குது, அக்ரிலிக் அண்ட் உல் பிளெண்ட் இருக்குது, சாட்டன் ரிப்பன் வச்சுருக்காங்க, எலாஸ்டிக் வச்சுருக்காங்க, க்ரோஷேட் பற்றின புக்ஸ் இருக்குது, டேப், சிசர்ஸ், ஸ்டாக் கிளியரன்ஸ்னால நிறைய யான் கூட அதுலேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹூக் எல்லாமே கூட நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம அக்ரிலிக் யான் பார்க்கலாம். 100% அக்ரிலிக் யான் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோன்னா அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் யான்லேயே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு. 3 ப்ளே, 4 ப்ளே, 8 ப்ளே, வர்தமானோட பேபி யான், சிங்கிள் யான், ஜாரில் இருக்கக்கூடிய யான் இருக்குது, 10 ப்ளே இருக்குது, 12 ப்ளே இருக்குது, கங்கா ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி கலர் மாறிட்டே இருக்கக்கூடிய யான் எல்லாமே இருக்குது, ஷேடட் 8 ப்ளே இருக்குது, 8 ப்ளேலேயே பால் ஃபார்மில் இருக்குது, ஹாங்ஸ் ஃபார்ம்லேயும் இருக்குது. இப்போ நம்ம 4 ப்ளே பார்க்கலாம். 4 ப்ளே அக்ரிலிக் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யான் சோல்ட் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட இப்போதைக்கு ஸ்டாக்லன்னு அர்த்தம். பட் நீங்கள் அதில் போயிட்டு ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் அப்டேட் ஆனதும் உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ ஒரு நூல் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அது ஷேட் நம்பர் 21. ஸோ உங்களுக்கு அந்த நூலோட இமேஜ் அதிலே காமிச்சிருக்காங்க அந்த நூல் எப்படி இருக்குன்னு. பட் நீங்கள் இதில் இருக்கிற கலரே தான் கையில் கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியாது, டிஃபர்ஸ் இருக்கும். ப்ரைஸ் 35 ரூபா. 4 ப்ளே யான் அக்ரிலிக் 56 கிராம் இருக்குது. 3.25லேருந்து 4 mm வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த யான் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. நான் 2 குவான்டிட்டி இதில் ஆர்டர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் கொடுங்க. உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா அது கார்ட்டில் ஆட் ஆகிடும். கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். யான் எது ஆர்டர் பண்ணியிருக்கோம், 4 ப்ளே, ஷேட் நம்பர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், 2 குவான்டிட்டி, ஒன்னோட ப்ரைஸ் 35 ரூபா. ஸோ 2 70 ரூபா. ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ டோட்டல் ப்ரைஸ் இப்போதைக்கு 70 ரூபா. ஷிப்பிங் சார்ஜ் ஆர் அடிஷ்னல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நீங்கள் கண்டினியூ ஷிப்பிங் கொடுத்தீங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு போகும். நீங்கள் இங்கேயும் போய் என்ன நூல் வேணாலும் நீங்கள் அப்படியே கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போது நம்ம இதில் 8 ப்ளே அக்ரிலிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 8 ப்ளேல நிறையா ஃபார்ம் இருக்குங்க. இது ஒன் ஆஃப் த 8 ப்ளே அக்ரிலிக் தான். ஸோ இதில் நிறைய சோல்ட் அவுட் ஆகிருந்துருக்கு. நான் இருக்கிற கலர்ஸ் காமிக்கிறேன். இப்போ ஷேட் நம்பர் 29 பார்க்கலாம். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 55 ரூபா. இது 55 ரூபா போட்டிருக்காங்க. இது எத்தனை கிராம் யான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 கிராம் 55 ரூபா. 8 ப்ளே அக்ரிலிக் 4 mmலேருந்து 6 mm வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு ஹூக் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நூல் வெரைட்டி இருக்குன்னு காமிக்கும். இது ஹோம் பேஜுங்க. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் யான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன யான் வேணுமோ நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கனாலே யானை பற்றின டீட்டெயில்ஸ், ஹூக்கு, அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் கூடிய எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இது புதுசாக லாக் பண்ணியிருக்கக்கூடிய யான். இது பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 2ம் கிடைக்கும், இல்லை 10 யான் சேர்ந்ததுமே கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கான யான்லாம் நிறையாவே இருக்குது. இப்போது நம்ம ஷாப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பேமெண்ட்டுக்கு ப்ராசஸ் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரில் ப்ளீஸ் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தெளிவாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக் அவுட் ஆகிறப்போ உங்ககிட்ட இவங்க அட்ரஸ் இது எல்லாமே 1 செகண்ட் உங்களை கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் கன்ஃபர்மேஷனுக்காக. அது கீழே பாருங்களேன் ஷிப்பிங் மோடுன்னு இருக்கும். இப்போ பார்சல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நான் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஷிப்பிங் சார்ஜ் 75 ரூபா போட்டிருக்காங்க.
இதே அதை வந்து நான் மாற்றி ஏர் கொரியர் கொடுத்தேன் அப்படின்னா ஷிப்பிங் மட்டுமே 150 ரூபா இருக்குது, 220 ரூபா இருக்குது. பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னென்னு வேணும். கீழே இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் வந்து தயவுசெய்து படிச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்சோ ரிட்டனோ இல்லை நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் வேறு கலர் மாற்றி கொடுக்கணும் அதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எத்தனை நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகுங்கிறதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்கள்ட்ட நிறைய யான்லாம் இருக்குது. பேஜ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து ஹூக்ஸும் வந்து இதில் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸ்டீல் ஹூக்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்ச ஹூக்ஸ் இருக்குது, டபுள் பாயிண்டட் ஹூக்கெலாம் இருக்கும் இல்லையா, முன்னாடி பின்னாடி ஒவ்வொரு நம்பர் இருக்கும், அந்த மாதிரியான ஹூக்ஸ் இருக்குது. எல்லா விதமான ஹூக்ஸுமே வந்து இதில் அவைலபிள் இருக்குது. க்ரோஷே கற்றுக்கிறப்ப ஹூக் வேணால் நீங்கள் இதிலே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு இதிலே அவைலபிள் இருக்குது. ரொம்ப குவாலிட்டியான ஹூக்ஸாக தான் இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் யான் வைண்டர்லாமும் வச்சுருக்காங்க. ஸ்டிச் மார்க்கர் இருக்குது. அப்புறம் நிட்டிங் கற்றுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிட்டிங்க்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குதுங்க. நான் க்ரோஷே பற்றி மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. நிட்டிங்க்கு உண்டான எல்லாமே இதில் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில். நல்லா செக் பண்ணி பாருங்கள், நமக்கு வேண்டியது எல்லாமே இதில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ரொம்ப பயப்பட வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக உங்கள் பேமெண்ட்லேருந்து எல்லாமே சேஃபாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஷிப்பிங் டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடியே வரலை அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் நம்பர் இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் பில் நம்பர் இருக்கும், அதை கொடுத்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு குவரியாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அக்ரலிக் யானே ஆர்டர் பண்ணுங்கள். இருந்தாலும் ஒரு டைம் வெப்சைட் ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன யான் இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸஸ் இருக்குன்னா. ஒருவேளை யான் ஆர்டர் பண்ணுறதுலையோ இல்லை யான் செலக்ட் பண்ணுறதுலையோ உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜான உள்ளன்கைவினைக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதை ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த யான் பாருங்களேன், இந்த யானை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யான் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஹூக் தயவுசெய்து வந்து படித்து பாருங்கள். கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து வீடியோ டுட்டோரியலும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டுட்டோரியலை நீங்கள் போய் பாருங்கள். யூடியூப் சேனல் இருக்குது பிரதான் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸுக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய யான் யூஸ் பண்ணி பண்ண வீடியோஸாக தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா எந்தெந்த யான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைக்கும். இல்லை அந்த நூலோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அது எப்படி அவுட்புட் கொடுக்குங்கிறக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கடையோட ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. ஸோ இந்த கடை வந்து மும்பையில் இருக்குது. ஸோ அவங்க ஹிந்தியில் தான் பேசுவாங்கன்னு இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தவிர்த்து வேறு எந்த லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் வந்து நார்மலாக இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுவேன். மும்பையில் இருக்கிற கடை தான். இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்களுக்கு நம்ம ஆன்லைன் சர்வீஸ் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.